ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஒரு வழியாக விக்ரம் டீம் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடி முடிச்சிட்டாங்க. ஸோ 2 ஹவர் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ 38 நிமிஷமா செகண்டா அப்படிங்கிறது தெரில, 2 ஹவர் மேலே தாண்டிடுச்சு. பட் இன்னொரு 3 சாங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சாங்க. மிச்சம் எல்லா 2 சாங்கும் ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான். ஸோ அதை பார்க்கும் பொழுது நமக்கும் வந்து கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ அதை பற்றி பேச போகிறோம். அடுத்து ஓட்டிங்கில் யார் யார் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் வந்து அறிவிப்பு இப்போ தான் வந்து அறிவிக்க போகிறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ எத்தனை செகண்ட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். 2 hours 38 minutes. அப்பா! ஸோ இட்ஸ் வாஸ் வெரி ஹியூஜ் ஃபார் திஸ் சாங் அப்படிங்கிறது தான். ஈஸியான சாங் தான். அவள் வருவாளனா இதெல்லாம் வந்து சிக்னேச்சர் ஸ்டெப்ஸுங்க இதெல்லாம். சரியா? உள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க மட்டும் கண்டுபிடிக்கல. சுபியும் இதுவும் ஜிங்குஜா கூட ஓகே, ஓரளவுக்கு டஃப் தான். பட் மிச்சம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. மட்டை, அப்புறம் வந்து அப்படி போடு, இன்னொரு பாட்டு கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ 5ல் 4 வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜிங்குஜா திருப்பியும் வந்து அவங்க ஓரளவு கண்டுபிடிச்சா, அவள் வருவாளை மட்டும் தான் கண்டுபிடிக்கல. ஸோ 4 பாயிண்ட்ஸ் வந்து இவங்க எடுத்திருக்காங்க. 2 hours 38 minutes யார் பீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. இப்போ அடுத்து சாண்ட்ரா டீம் இருக்குது. அதுக்கு அடுத்து நம்ம பார்வதி டீம் இருக்குது. ஸோ அந்த 2 பேரில் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்றது நமக்கு வந்து புரியாத புதிராகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் விக்ரம் அரோராவை நம்ம சும்மா சொல்லக்கூடாது. 2.5 மணி நேரம் கொடுத்த காசுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் செஷன் மாதிரி நம்ம விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடினது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேறு லெவலு. அரோராவும் வந்து நம்ம சும்மா சொல்லக்கூடாது. ஷீ ஆல்சோ டிட் ஹர் பார்ட் வெல் அப்படிங்கிறது தான். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத். பட் இந்த டாஸ்க் வந்து மக்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அதாவது எனக்கு அவள் வருவாளா அப்படிங்கிறது சிக்னேச்சர் சாங். எனக்குலாம் நான் கார் ட்ரைவ் பண்ணும்போதும் சரி, இல்லை பைக்கில் போகும்போதும் சரி, ஹெட்செட்டில் வந்து மாட்டிக்கிட்டு அவள் வருவாளா சாங் மட்டும்தான் வந்து அதிகமாக போட்டிருப்பேன். இப்போ அந்த பாட்டு கேட்டாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை வந்து போட்டு இவங்க வந்து ஓட்டி எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, நேரடியாக இருக்குது. இப்போ இந்த பிக் பாஸ் வந்து இவங்களை வந்து கொஞ்சம் பாராட்டியிருக்காரு. இப்போ அடுத்து இன்னொரு ரவுண்ட் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா மணி 8 ஆகிடுச்சுல. இனிமேல் சாப்பிட்டு தூங்குறது தான் வேலை. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் வைப்பான்னு நினைக்கிறேன். ஒரு நாள் தான். ஸோ நாளைக்கு வச்சுட்டு யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத, பாயிண்ட்ஸ் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வின்னர்னு அறிவிச்சிருவாங்களா, இல்லை இன்றைக்கே இன்னும் 2 போகுமாங்கிறது தெரியல. ஏன்னா 8 தான் ஆகுது மணி. ஸோ மேபி நைட்டுக்கு ஒரு செஷன் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டா 2 ஒரே நேரத்தில் வச்சுருவாங்க. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா இன்றைக்கி வந்து இந்த டாஸ்க் வந்து நாளைக்கு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். எப்படினாலும் சரி, இன்னும் 2 சான்ஸ் தான் எல்லாத்துக்குமே. இன்றைக்கி 2 ரவுண்டு இன்னும் பெண்டிங் இருக்குல்ல. அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு சபை கலைய சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஆமாம், சபை கலைய சொல்லிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு. அவ்வளோதான், அன்றாட வேலையை பார்க்க சொல்லிட்டார். சரி, ரைட்டு. அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன அடுத்து எப்போ கூடுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ மேபி இது நாளைக்கு கூட கூப்பிடலாம், இது அப்படியே கூட விட்டுடலாம் அப்படிங்கிறது. ஏகப்பட்ட விஷயங்கள் போய் கொண்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இது எப்போனாலும் நடக்கட்டும். இப்போது இந்த இதில் ஒரு சண்டை நடந்துச்சுன்னா இருக்கா, அதாவது வெளியே வந்து பாரதி கௌரந்து வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் வந்து யோசிச்சாங்க. என்னன்னா, திவ்யா நான் நோண்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி. பாரதி மட்டும் தான் என்ன கேமாகவே உள்ளே போய் வந்து ஏதாவது பண்ணணும், கலகம் முட்டி விடணும், ஏதாவது சண்டை போடலாம், இல்லை வந்து ஏதாவது பற்ற வைக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. மிச்சம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்தாங்கன்னு தெரில, இந்த டாஸ்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பட் பாரதி இதுக்காகவே அருமை. இதுக்காகவே பாரதிக்கு ஃபயர் விடலாம். திவ்யா போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விட்றாங்க. அதாவது எப்படி சொல்கிறான்னா, டான்ஸ் இப்படி ஆடுற மாதிரி கலாய்க்கிறான். அவள் டான்ஸ் ஆடினால இந்த இதுக்கு நேற்று ஆடுற அந்த சாங்குக்கு, ப்ளஸ் அந்த பழைய கெட்டப் போட்டு தில்லானா போகலாம் போல அதில் வந்து ஆடினது எல்லாத்தையும் போட்டு கலாய்க்கும் போது டென்ஷன் ஆகிடுறான் திவ்யா. டென்ஷன் ஆகிட்டு என்ன தலை நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்கன்னொடனே, நான் சும்மா ஆடிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன அப்படின்னா, அது அவங்களோட உரிமம் ஆடினோடனே திவ்யா டென்ஷன் ஆகிடுது. அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்களா, நோய் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே கடுப்பாயிட்டு, நான் என்ன மாதிரி நான் ஆடிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கே மொக்க வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி மட்டை சாங் ஓடிச்சுல, அப்போ வந்து அந்த மட்டை சாங் பற்றி ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க. அது எல்லாத்துக்கும் காண்டாயிடுச்சு. எதுக்கு நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டாங்க. நான் ஏதோ தப்பாக பண்ணிட்டேன், ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அந்த மஞ்சள் சரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த கேமை எப்படியாச்சும் கொண்டு போகணும், சும்மா இருக்கக்கூடாது, மக்களுக்கு ஏதாவது என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றதுல பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிடுறாங்க. சில பேர் இதை பார்த்துட்டு என்னப்பா கண்டென்ட்டுக்காக தானே பண்ணுறா, அது என்ன பெருசாக பண்ணுறா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லுவீங்க. அதெல்லாம் இங்கே யோசிக்கக்கூடாது. கண்டென்ட்டோ எதுவோ இந்த வீட்டில் சும்மா சம்பளம் வாங்கி உட்காராமல் நான் ஏதோ பண்ணுறான்ல, அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு பாராட்டுகள் பார்வதி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளலாம். ஓகே, எஸ். இப்போது ஓட்டிங்கில் யார் யார் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறதை கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி
ம் ஓட்டிங் விடுங்க. யார் தூக்க போகிறா இந்த வாரம்? என்ன இருக்கு கதை? இந்த வாரம் இந்த டாஸ்க் முடிஞ்சிச்சு, அடுத்த வாரம் ஃப்ரீஸ், அதுக்கடுத்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே, 2 வாரம் முடிஞ்சிச்சு, அடுத்து 2 வாரம் தான். ஓகேவா? ஸோ சரன்னு போகுதுங்க. சரியா? இந்த வாரம் முடிஞ்சிச்சுன்னா 4 வாரம் தான். ஓகே. ஸோ ஃப்ரீஸு, டிக்கெட்டு, ஃபைனல் வீக் முன்னாடி வீக்கு, கேஷ் பாக்ஸ் அவ்வளோதான் முடிச்சு விட்ருவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ எல்லாருமே வந்து செம்ம ஜாலியாக கடந்து போக வேண்டியதான் அப்படிங்கிறது தான். சரியா? சரி, இப்போ அஃபீஷியலுக்கு வருவோம், அன்அஃபீஷியலுக்கும் வருவோம். ரெண்டையும் பார்த்துட்டு டிஸ்கஷனை போட்டு இந்த வீடியோ நம்ம வந்து சீரும் சிறப்புமாக முடித்து விடலாம் அப்படிங்கிறது தான். மற்றபடி எந்த கண்டென்ட்டும் வேறு இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே. ஸோ திவ்யாவை ட்ரிகர் பண்ணது உங்களுக்கு தெரியல, நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு மாஸ்டர் பீஸாக இருந்தது. ஏன்னா அந்த இடத்துல திருப்பி மாட்டிட்டாலும் பார்வதி திவ்யாவை வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ண விடாமல் பண்ணதெல்லாம் வந்து அற்புதம். ஸோ இவங்க அந்த மாதிரி டாஸ்க் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கேம் நமக்கு கிடச்சிருக்கும். பட் இப்போ கேமை பார்க்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, ஓகே. இப்போ அன்அஃபீஷியல் வருவோம். அன்அஃபீஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு என்ன ஓட்டிருக்கு, அமிர்துக்கு என்ன ஓட்டிருக்கு, திவ்யாவுக்கு என்ன ஓட்டிருக்கு. திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா 95,000 வாக்குகள். எங்கேயோ போகுது திவ்யாவுக்கு. அப்படி இன்னும் பண்ணலையா உள்ள நீயே. அடுத்து அமிர்துக்கு 56,000 வாக்குறோம். அன்அஃபீஷியல் பார்த்தீங்களா, பாட்ஸ் அவுட்ஸ் கால்குலேட் பண்ணுறாங்க. அதாவது கீழே வந்து கப்பாட்சா வைப்பாங்க, 3+2 5 அப்படின்ற மாதிரி போட்டு உள்ளே வர மாதிரி அதெல்லாம் வைக்கல பாருங்க. ஸோ அதெல்லாம் வைக்கிறாங்கிறப்ப அன்லிமிட்டட் போடலாம் உள்ள ஓட்ஸ். அது போட்டு 95,000 தான் திவ்யாவுக்கு வந்திருக்கு. பிஆர் போட்டு என்னடா நீங்கள் 48,000 பார்வதிக்கு, கமருதீனுக்கு 56,000, அரோராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்காங்க 46,000. சபரி வந்து இப்போ கொஞ்சம் கீழே இறங்கியிருக்காரு 40,000 ஓட்டு. ஸோ அரோராவுக்கும் புஷ் பண்ணுறானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேவா? அடுத்து சாண்ட்ரா அவர்கள் 35,000 வாக்குகள். அவங்களுக்கும் ஓட்ஸ் வந்து கொஞ்சம் அந்த அலுவலகத்தில் ஒர்க் அவுட் ஆகுது, கொஞ்சம் ஓட்டு எதிருது. கனி 26 கொஞ்சம் சேஃபாக இருக்காங்க. எஃப்ஜே, சுபிக்ஷா, அமித், ஆதிரை இந்த 4 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கீழே மேலே வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எஃப்ஜேவை காப்பாற்ற மாட்டாங்கன்னு தோணுது. எஃப்ஜே, ஆதிரை தான் பலிகடா இந்த வாரம் அப்படிங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு இப்போ எத்தனை பேர் இருப்பாங்க? 13ல் 2 பேர் போனால் கூட 11 பேர் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு. ஐயோ என்னடா இது? அப்போ டிக்கெட்டு வேணாலும் 9 பேர் இருப்பாங்க போல, 2 பேர் தூங்கினாலும் இல்லை, வேறு லெவல் தான். அதில் ஒரு ஆளை உட்கார வச்ச மாதிரி, அர்ச்சனா உட்கார வச்ச மாதிரி இந்த வாட்டி யாராவது உட்கார வைப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். அஃபீஷியல் பொறுத்த வரைக்கும் முதல் இடத்தில் கமருதீன் தான் இன்னமும் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி வந்திருக்காங்க. ஸோ அது வந்து போனோட்ட நான் சொன்னேன்ல, ரொம்ப லீடிங் கம்மியாக இருந்தது, இன்றைக்கி முந்தியாச்சு. 3வது இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா. 4ஆம் இடத்தில் வந்து அரோரா சின்கேர். ஓகே. 5 சபரி. ஸோ இதுதான் நமக்கு வந்து வந்திருக்கு. இதில் சின்ன சேஞ்ச் என்னன்னா, கமருதீன் முதல் இடத்துல போயிருக்காரு, பார்வதி வந்து 2வது இடத்துக்கு போயிருக்காங்க, திவ்யா 3ல் வந்திருக்காங்க. மற்றபடி அரோராவும் சபரியும் வந்து அஃபீஷியலாக ஒன்றா தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான அடுத்த சந்திப்பு வரைக்கும்